உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தேவையான புகழ், பணம், கல்வி, வீடு, உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு என்ன நினைப்பீங்க? அப்பாடா அப்படின்னு சொல்லி இருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ தான் உங்கள் மூளை பழச எல்லாத்தையுமே ரீகால் பண்ணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு, அதுவும் நெகட்டிவாக நடந்ததை எல்லாத்தையுமே திங்க் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான போதை. அந்த போதையில் இதுவும் ரொம்ப சென்சிட்டிவான போதைனா இதை தான் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னா, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறத அந்த நேரத்தில் நினைக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க, என்னோடய வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்தேன், அதை தான் ரொம்பவும் யோசிப்பாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களோட மூளை உங்களோட கவலைகளையும் உங்களோட பயத்தையும் உங்களோட பழைய விஷயங்களையும் சிந்திக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும். உங்களோட சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் முழுசாக நம்பணும். பிறர்கிட்ட இருந்து வர சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் தான் உங்களுடைய சந்தோஷம். அப்போ என்கிட்ட இருக்கிற சந்தோஷம் என்னோடது மட்டும்னா பிறர்கிட்ட இருந்து வர சந்தோஷம் என்னோடது கிடையாதா? அப்போ நான் மற்றவங்ககிட்ட அக்கறை இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த அக்கறை இல்லாமல் இருக்கிறது எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகளும் ஆசைகளும் தான். உங்களோட சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா அது கண்டிப்பாக அது உங்களோடது கிடையாது. இப்போது கையில் இருக்கிற மண்ணை நம்ம டைட்டாக பிடிச்சோம்னா மண் எந்த பக்கம் இருந்தனாலும் கீழே விலக தான் செய்யும். அதே மண்ணை நம்ம உள்ளங்கையில் வச்சோம்னா அந்த மண் சிந்தாது. அதே மாதிரி தான் நம்மளோட சந்தோஷமும். பிறர்கிட்ட இருந்து வர்ற சந்தோஷத்தை நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா அது நம்ம விட்டு போக ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி தான் கடலில் இருக்கிற கப்பலும். கடலுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த கப்பல் மிதந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கடல் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை வெளியே வச்சோம்னா அந்த கப்பலுக்கு மதிப்பே இருக்காது. அது மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகளும் ஆசைகளும். இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் துண்டு மாதிரி தான். இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் ஒரு சின்ன கல் துண்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட பிரச்சனைகளை நினச்சிக்கிறணும். அதை பெரிய பாறாங்கல்ல நினச்சோம்னா அதோட கஷ்டங்கள் நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், மேனேஜர் திட்டுறாரு, ஐயோ திட்டாரு, இது எப்பயும் நடக்கிற வேலை தானே, நம்ம செஞ்ச தப்புக்கு தானே திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாதாரணமாக விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கெடுக்காது. அதே பிரச்சனையை நம்ம டிப்ரெஷனாக கொண்டு போய் நம்மளை இப்படி திட்டாரே அப்படின்ட்டு ஒரு வாரம் நம்ம சோகமாக இருந்தோம்னா நம்மளுக்குரிய சந்தோஷம் அங்கே போயிடும். எதையுமே நம்ம இறுக்கமாக பிடிக்கக்கூடாது. அது நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச பொருளாக இருக்கட்டும் சரி, எதையுமே நம்மளுக்கு உரியது அப்படின்னு நம்ம இறுக்கமாக பிடிச்சோம்னா அப்போ தான் அந்த பொருள் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கும். உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார். அந்த நெருங்கிய நண்பர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும், வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் அவருக்கு உங்கள் மேலே கோபம் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாயிரும். ஏன்னா நீங்கள் எப்பையும் அவங்கள உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும். அதனால் எப்பயுமே உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் திணிச்சிங்கன்னா அதோட வலிகள் உங்களுக்கு தான் வரும். இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு குதிரை கயிறை வச்சு இழுக்கிறாங்க. அந்த கயிறில் ஒரு பகுதி உங்கள் கையில் இருக்குது, ஒரு குதிரையோட கழுத்தில் இன்னொரு பகுதி இருக்குது. குதிரை பயங்கரமாக ஓடுது. இந்த குதிரையை பயங்கரமாக ஓடுறதை யாராலையுமே தடுக்க முடியல. ஆனால் இந்த கயிறை வச்சு நீங்கள் பிடிக்கிறீங்க, ஆனால் உங்களால் பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா குதிரை பயங்கரமாக ஓடுது, அது பின்னாடி நீங்கள் இழுத்துக்கிட்டே போகிறீங்க. அதனால் உங்கள் மேலிலையும் கையிலையும் பயங்கரமாக காயங்கள் வருது. இந்த காயங்கள் வர்றதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான். ஏன்னா அந்த குதிரையை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தனால தான். அந்த குதிரையை விட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குதிரை உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே வந்திருக்கும். இந்த குதிரையை விடாதனால உங்களோட மனசும் உடஞ்சி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்ச கனவு எல்லாமே தப்பாக இருக்கும். அதனால தான் எதையுமே நீங்கள் இறுக்கி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுங்க. ஒரு கிளியாக இருந்தாலும் சரி, ஒரு புறாவாக இருந்தாலும் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது தன்னால் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா அது எப்படா பறக்கணும்னு அப்படின்னு தான் ஆசைப்படும். அது மாதிரி தான் மனிதர்களும். நீங்கள் எந்த ஒரு மனிதரையுமே பிடிச்சி வச்சு நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பறக்க தான் ஆசைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளோட மூளை பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காது. நம்மளோட வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி தான் அதிகமாக சிந்திக்க வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது.
ஆனால் ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை 10 விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வரும். அன்னைக்கு நான் அப்படி சண்டை போட்டேன், இன்னைக்கு நான் என்னை அப்படி பேசினாங்க அப்படின்னு வரிசையாக சொல்லுவீங்க. இது எதனாலனா உங்கள் மூளை பழைய விஷயங்கள், அதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணுற விஷயங்களை மட்டும் பேசி பேசி அது உங்கள் மண்டையில் ஸ்டோர் ஆகிக்கிருக்கு. அதனால் எப்பயுமே அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த நேரம் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி, இந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்த்து அதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்றீங்க, அது எல்லாமே உங்களுக்கு நடக்குது. அப்போது உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ் ஆகிடுச்சா? கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஆசைப்படுவீங்க? தேவைகள் அதிகமாக அதிகமாக உங்களோட ஆசைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போது நார்மலாக ஒரு சுடிதார் போடுறோம், அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். பிராண்டட் சுடிதார் போகிறப்பையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை, உங்ககிட்ட அந்த பொருள் இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ஆசை, அப்போது உங்ககிட்ட அந்த பொருள் இல்லை. அந்த பொருளுக்கான காசுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்ட்பேக் வாங்குறீங்க. அந்த ஹேண்ட்பேக் வாங்கினோடனே உங்களோட மனசு நிம்மதியாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. வீட்டுக்கு வந்தோடனே இதை விட நம்ம நல்ல ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கலாம், இன்னும் பிராண்டடாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு உங்களோட ஆசைகள் இன்னும் அதிகமாகும் தான். அந்த ஆசைகள் அதிகமாகிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்பயும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி பேக்கே இல்லாமல் நம்ம ஒரு பேக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பிராண்டட் பேக் வாங்கியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் ஒரு பிராண்டட் பேக் வாங்குவீங்க. ஆனால் அப்பையும் உங்ககிட்ட சந்தோஷம் இருக்காது. இதை விட லக்ஸரியாக என்ன பேக் இருக்குது அதை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது நம்மளோடது, நமக்குரியது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாலே அதை விட மிகப்பெரிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருள் மேலே பற்று வச்சிட்டிங்கனாலே போதும், அது உங்களோட தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சந்தோஷம், உங்களோட அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட நீங்கள் எப்படி பழகுறீங்க அப்படின்ற விதம் தான். அதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற நகையும் உங்ககிட்ட இருக்கிற பணமும் தான் உங்களோட அடையாளம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறானது. ஏன்னா இந்த நகையும் பணமும் உங்ககிட்ட இருந்து எப்போனாலும் போகலாம். அதனால் நீங்கள் எப்பயும் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறவங்களையும் நீங்கள் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சந்தோஷம்னு நீங்கள் நினைங்க. அது மட்டும் இல்லாமல் கவலை நம்மளை அதனால் எப்பயுமே பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. பணம் இல்லைனாலும் சந்தோஷம்தான். 1000 ரூபா சம்பளம் வாங்குறப்ப இருந்த சந்தோஷம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறப்ப அந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா நம்மளோட தேவைகள் அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்கும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கும் நம்ம தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன கவலையை நினச்சி நம்ம அதை பெருசாக்கி அதை நினச்சி நம்மளோட 24 மணி நேரமும் அதை பற்றியே புலம்புறது ஒரு மிகப்பெரிய தவறான செயல்னே சொல்லலாம். நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஏற்றுக்கணும். அதுக்கடுத்து நம்ம சொந்த வீடு வந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். ஆனால் மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் வாடகை வீட்டில் இருக்கேன், பக்கத்து வீட்டில் இருக்கவெல்லாம் சொந்த வீடு வாங்கிட்டான், இடம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. ஆனால் அந்த வாடகை வீடும் இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கடவுள் இதை ஒரு கிஃப்டாக தானே கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம இதை நினச்சி சந்தோஷம் தானே படணும். இந்த நினச்சி கவலைப்பட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி போகும்? மேலே போகுமா கீழே போகுமா? கண்டிப்பாக கீழே தான் இறங்கும். ஏன்னா நம்ம மனசில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட வேலைகளில் நம்ம செயல்படுறது ரொம்பவும் கம்மியாயிரும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். நம்ம வேலையில் கவனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்ட வரும். நம்ம மேலே இருக்கிற கவனங்கள் குறையுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளை நெகட்டிவாக கொண்டு போகுது அப்படின்றத நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ண நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு தெரியுமா, தோனியை எல்லாரும் கேப்டன் கூல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா, அவர் எவ்வளோ ஒரு மேட்ச்சில் வின் பண்ணாலும் நார்மலாக தான் இருப்பார். ஏன் 2011 வேர்ல்டு கப் மேட்ச் அடித்தாங்க, அப்போது அவர் கப்பை வாங்கி என்ன செஞ்சார், சச்சின் டெண்டுல்கர்கிட்ட கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர் தோனி கேப்டனாக இருந்தாலும் எந்த வித ரியாக்ஷனும் பண்ணலை, நார்மலாக தான் இருந்தார். எந்த ஒரு தோல்வியிலையும் அவர் நார்மலாக தான் இருப்பார். எந்த ஒரு வெற்றியையும் அவர் ஆடம்பரமாக நினைக்கல, எந்த ஒரு தோல்வியையும் அவர் கவலை கொள்ளலை, எல்லாத்தையுமே நார்மலாக கொண்டு போனார். அதனால தான் அவரை கேப்டன் கூல் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம மைண்டில் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற மரியாதை உங்களை சார்ந்ததாக இருக்கணும், உங்ககிட்ட இருக்கிற பொருளோட மரியாதையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படக்கூடாது, பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதுன்னு நினச்சா அந்த பிரச்சனை சின்னதாகவே இருக்கும். அதே பிரச்சனையை நம்ம ஒரு பெரிய பாறாங்கல் அளவுக்கு நினச்சா அது பெரிய பாறாங்கல்லாக தான் இருக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நம்மளோட பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுவே சரியாயிடும் அப்படின்னு நம்ம முழுசாக நம்பணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே அடைய முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.